அனைவருக்கும் வணக்கம். கொரட்டை உள்ளவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்களை செய்யணும்னு லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்தேன். இந்த வீடியோல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பயிற்சிகள் செய்துட்டு தூங்கணும் அப்படின்றத பத்தி பாப்போம். வாங்க நேரா பயிற்சிக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க உங்க சேர்லயோ இல்ல பெட் மேலயோ கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டுவடம் மட்டும் நேரா இருக்கிற மாதிரி வளையாம இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா உதட குவிக்கணும். குவிச்சிட்டு நீங்க மூக்கு வழியா மூச்சை இழுத்து அந்த உதடு வழியா வெளியில விடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா தாடைய கீழ் தாடைய வந்து சைடு ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு அப்படியே மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு வர்றது செகண்ட். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நாக்க வந்து வெளியில தள்ளி உள்ள இழுக்கிறது. அதுக்கப்புறம் வாய்க்குள்ளே வச்சுட்டு சைடுக்கு ரைட் லெஃப்ட் நம்மளோட கண்ணத்தை தள்ளுறது. இதை வந்து நம்ம நியூட்ரல் நெக் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது கழுத்தை நல்லா அண்ணாந்து எவ்வளவு தூரம் உங்களால அண்ணாற முடியுதோ அண்ணாந்து ஒரு கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல வச்சுட்டு இதே மூவ்மெண்ட்டை திருப்பி செய்யணும். எல்லா மூவ்மெண்ட்டையுமே நீங்க 5ல இருந்து 10 டைம்ஸ் செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சுன்னா 3 தடவைல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெல்ல மெல்ல நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம். அடுத்தது நாக்க கொண்டு வந்து பல்லுக்கு மேல் பல்லு கீழ் பல்லு ரெண்டுக்கும் நடுவுல வச்சு ஒரு கிரிப்பை புடிச்சுக்கிட்டு உள்ள வந்து எச்சி முழுங்குற மாதிரி அப்படியே ஸ்வாலோ பண்ணணும். முழுங்கணும், எச்சியை விழுங்கணும். நாக்க உள்ள இழுக்க வரும், ஆனா பல்ல வச்சு புடிச்சுக்கணும். இது 4வது எக்ஸசைஸ். 5வது எக்ஸசைஸ் வந்து பல்ல நரநரன்னு கடிப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி பல்ல நல்லா இறுக்கி கடிக்கணும். இப்படி கடிக்கும் போதே உங்க கழுத்துல இருக்க சதைகள்லாம் இழுக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாக்க வச்சு பல்ல தள்ளணும். இப்படி செய்யும் போது நாக்கு வந்து பின்னாக்கு விழுகிறனாலதான் உங்களுக்கு கொரட்டை வரும். பின்னாடி போய் அது ஒரு ஸ்பேஸை நேரோ பண்றதுனாலதான் கொரட்டை வரும். சோ நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான். அடுத்தது 6வது எக்ஸசைஸ். 6வது எக்ஸசைஸ்ல வந்து நம்ம தாடைய வந்து புஷ் பண்ணணும். மேலையும் கீழையும் புஷ் பண்ணி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது நாக்க வச்சு மேல் அன்னம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்க போய் நாக்க வச்சு சவுண்ட் ஒரு கிளிக் சவுண்ட் கிரியேட் பண்ணணும். அடுத்தது நாக்க மடிச்சு அன்னத்தை போய் தொட்டு எவ்வளவு தூரம் உள்ள இழுக்க முடியுதோ அவ்வளவு தூரம் உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி வெளியில கொண்டு வர்றதுக்கு செய்யுங்க. இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா வராது. ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. வராதவங்க கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்தது 9வது எக்ஸசைஸ் வந்து ஆவ மட்டும் தனியா ஒரு 5 to 10 டைம்ஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஈய 5 to 10 டைம்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊவை தனியா சொல்லணும். அடுத்தது 10வது எக்ஸசைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தாடைய கீழே இறக்குங்க. இறக்குனதுக்கு அப்புறம் உங்க உதடுகளை குவிங்க. தாடை திருப்பி போய் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக கூடாது. தாடை இறங்கின வண்ணமே இருக்கணும், ஆனா உங்க உதடுகளை மட்டும் குவிக்கணும். இப்படி செய்யும் போது உங்களோட தொண்டை பகுதி விரிவடையும். இதை வந்து த்ரோட் வைடனிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொசிஷன்லயே வச்சுட்டு நீங்க மூக்கு வழியாவே மூச்சை இழுத்து மூக்கு வழியாவே மூச்சை வெளியில விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியில விடணும். இதுதாங்க 10 எக்ஸசைஸ். என்ன 10 எக்ஸசைஸையும் பார்த்துட்டீங்களா? பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தூங்க போறதுக்கு முன்னாடி 5 to 10 டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியா செய்யணும். சாப்பிட்ட உடனே செய்யாதீங்க, கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 hours கழிச்சு செய்யறது நல்லது. இல்லை நான் சாப்பிட்டேன்னா உடனே தூங்குற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எக்ஸசைஸை பண்ணிட்டு போய் சாப்பிடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களோட இந்த பகுதி, தொண்டை பகுதி, நாக்கு எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அந்த மசில்ஸோட டோன் நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த லாக்ஸிட்டி போயிடும். லாக்ஸிட்டி போகிறனால உங்களுக்கு த்ரோட் வைடண்டாவே இருக்கிறனால கொரட்டை வராது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.